ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பலாசா பேண்ட் கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தையும் அதாவது ரைட் சைடு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ½ இன்ச்சில் யோக் ஜாயின் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? இந்த ரவுண்டை வந்து யோக்கை வந்து ½ இன்ச்சில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுமா? யோக் உயரம் ½ இன்ச்சில் ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? துணி இழுக்காமல் அடிக்கணும். இதுக்கு வந்து அமுக்கு தையல் போட முடியாது, அதாவது படிமான தையல் போட முடியாது. இந்த தையல் மேலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த தையலுக்கு மேலேயே தையல் போடுறாங்க. ரெண்டாவது தையல் நம்ம இன்னும் ஒரு சைடு யோக் அடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கிற யோக்கை வந்து அடிக்க போகிறோம். சரிங்களா? ½ இன்ச்சில் அதை எப்படி அடித்தோமோ அதே மாதிரி இதையும் அடிச்சுக்கலாம். அடிங்கம்மா. இப்போ யோக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் தையல் போட்டுட்ருக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு பக்கமே யோக்கை வந்து ½ இன்ச்சில் தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் எப்பயுமே யோக் ஜாயிண்ட் முடிச்சோன்னே காலை மடிச்சடிக்கிறது. செகண்ட் என்னென்னா காலை மடிச்சடிப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா மேலே எலாஸ்டிக்குக்காக மடிச்சடிப்போம். நாலாவது பார்த்தீங்கன்னா காலோட ஷேப்பை வந்து அடிச்சிடுவோம். மொத்தம் 4 ஸ்டிச்சிங் தான். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது, அது பாக்கெட் வைக்கிறது. சரிங்களா? அது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அது வேண்டியதில்லை. ஆனால் இப்போ வந்து பாக்கெட் கம்பல்சரியாக வச்சுட்ருக்குறோம். பாருங்க, ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், யோக் உயர் அடிச்சிட்டோமா. இப்போ இதனுடைய சென்டர் பகுதி எடுத்து கால் சேப்பாடை விரிச்சு காட்டுடா. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இது ஒரு கால் இது ஒரு கால், இப்போ 2 கால் மாதிரி வந்துருச்சாமா யோக். பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் வைக்க போகிறோம். இந்த பாக்கெட்டுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய ரைட் சைடில் வந்து இங்கே க்ளோசிங்காக இருக்குது. பார்த்தீங்களா? நம்மளுடைய ரைட் சைடில் இந்த க்ளோசிங்காக இருக்கிறத கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுடா. இங்கே பாருங்கடா, பேண்ட்டோடைய ரைட் சைடில் க்ளோஸாக, லெஃப்ட் சைடு ரைட் சைடு க்ளோஸாக தான் இருக்கும். ஆனால் ரைட் சைடு மட்டும் பாக்கெட் வைக்கிறதுக்காக வெட்டுறோம். ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ தான் பாக்கெட் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாக்கெட்லேயே மொத்தம் வந்து 3 பாக்கெட் இருக்குது. ஸ்கொயர் பாக்கெட், வி பாக்கெட், ரவுண்டு பாக்கெட் இருக்குது. சரிங்களாம்மா? நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பாக்கெட்டை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாக்கெட் துணிக்காக நம்ம வந்து வெட்ட போகிறோம். பாக்கெட் துணியோட அகலம் வந்து 6 இன்ச்சு, உயரம் வந்து 13 இன்ச்சில் வெட்ட போகிறோம். அகலம் எவ்வளவு? 6, உயரம் அகலம் 6, உயரம் 13 இன்ச்சு எடுத்து பாக்கெட்டுக்கு வெட்டிக்கலாமா?